ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தை, நித்தியமான கிருபையோடு கூட நான் உண்மையில் இறங்க போகின்றேன். தேவன் தரக்கூடியவைகள் எல்லாம் நம்மை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப நம்ம தேசத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கிறோம். நம்மை சுற்றிலும் உலக அளவில் உருவாக்கப்படக்கூடிய பலவிதமான யுத்தத்துடைய நிலைகளை நாம் கண்கூடாக கண்டு கொண்டு வருகின்றோம். இப்ப கர்த்தராகிய தேவன் என்ன வார்த்தை சொல்லுகின்றார்? உலகமே மெய்யாகவே மகாபிரிய சந்தடியின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாலும், உலகமே அமளியின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாலும், உலகமே துக்கத்தின் அந்த காரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும், உன்னையோ வென்றால் நான் மெய்யாகவே பாதுகாக்கும் அல்லது காப்பாற்றும் ஒரு தேவனாக கடந்து வரப்போகின்றேன். கர்த்தர் பாதுகாக்கக்கூடிய ஒரு கர்த்தர் எப்படியெல்லாம் பாதுகாக்க ஆரம்பிக்கிறார் பாருங்கள். மழையிலே காணப்படும் ஒரு துளி கூட நோவாவுடைய சரீரத்தை தொட முடியாத அளவிற்காக, வெளியே இருக்கக்கூடிய எந்த விதமான அழிவுக்குரிய காரியங்களும் நோவாவுடைய குடும்பத்தை மெய்யாகவே தொட முடியாத அளவிற்காக கர்த்தர் எல்லா பாதுகாப்போடும் கூட நோவாவை சுகபத்திரமாய் காப்பாற்றும் ஒரு தேவனாக விளக்க ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்திலே காணப்படும் பலவிதமான அமளியான சூழ்நிலைகள், நிம்மதியற்ற வாழ்க்கைகள், கவலைக்கிடமான அநேக விதமான சூழ்நிலைகள், பெரிய பெரிய பயங்கரமான கொள்ளை நோயுடைய அறிகுறிகள், மீண்டும் அநேக விதமான நோய் தொற்றுகள் உருவாக்கப்படுகிறது என்கிறதை பற்றிதான பலவிதமான பயப்படுத்தப்படக்கூடிய செய்திகள் வர ஆரம்பித்தாலும், உங்கள் மேல் கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளின்படியே நித்திய கிருபையினால் நான் உன்னோடு கூட மெய்யாகவே இருக்கின்றேன், உன் மேல நான் இறங்குறேன்னு சொல்லக்கூடிய கர்த்தர் சொல்லுகின்றார். கிருபையை நோவாவுடைய வாழ்க்கையில் நான் காணப்படின பொழுது எந்த சேதமும் நோவாவை தொடாத அளவிற்கு நான் எப்படி பாதுகாக்க ஆரம்பித்தேனோ, அதே போல உலகமே கலக்கத்தின் ஊடாக கடந்து போனாலும் என் ஜனமாகிய உனக்கு நான் மெய்யாகவே தகுந்த பாதுகாப்பை தரும் தேவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பாதுகாப்புக்காக பல இடங்களிலே நீங்களும் நானும் வேண்டி விரும்பி காத்திருந்தது உண்டு. என்னை நீங்க வந்து காப்பாற்ற மாட்டீங்களா ஐயா? என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான நன்மையை தந்து, என்னுடைய ஜீவனுக்கு தேவையான நன்மையை தந்து, எங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தந்து, நீங்க வந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் உருவாக்கி தந்து எங்களுக்கு பாதுகாப்பா இருக்க மாட்டீங்களான்னு சொல்லி எத்தனை விதமான மக்களை நீங்களும் நானும் வேண்டி விரும்பி காத்திருந்தது உண்டு. அதில் கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உனக்கு நித்திய கிருபையோடு கூட இறங்கி உன்னை காப்பாற்றும் தேவனாக இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் கடந்து வரப்போகின்றேன். தேசமே மெய்யாகவே துவண்டு போக ஆரம்பித்தாலும் உன்னையோ வென்றால் என் செட்டைகளின் மறைவிலை வைத்து நான் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையாகி உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவன் விசேஷமாய் கண்ணோக்கி பார்க்க ஆரம்பிச்சதுனால அவர் சொல்லுகின்றார், நான் தரக்கூடிய கிருபை இந்த காலத்துக்கு மட்டுமல்ல, இது அதாவது இந்த ஏப்ரல் மாசத்துக்கு மட்டும் இல்ல. அவர் சொல்லுகின்றார், நான் தரக்கூடியவைகள் எல்லாம் நித்தியமானவைகள், இனி வரக்கூடிய எல்லா காலங்களுக்கும் இவைகள் போதுமானவைகள். உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளில் நின்று உன்னை காப்பாற்றும் கர்த்தராக இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கு நான் துணையாய் வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், உங்களை பாதுகாக்க ஒருவர் இருக்கிறார், உங்களுடைய சத்தத்தை, அந்த துயரமான சத்தத்தை கேட்க ஒருவர் இருக்கிறார். யாருமே நான் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்களே. எத்தனையோ ஜனங்களை நான் நம்பி மெய்யாகவே கடந்து போக ஆரம்பிச்சேன். எத்தனையோ மனுஷனுக்கு முன்பதாக என்னுடைய நியாயத்தை போய் நான் எடுத்துரைக்க ஆரம்பிச்சேன். ஆனா ஒருத்தர் கூட என்னுடைய வார்த்தைக்கு அவங்க செவிக்கவில்லை. இல்லை, மனிதர்கள் அல்ல, தேவன் உங்களுடைய ஒவ்வொரு அங்கலாய்ப்பையும் மெய்யாகவே உற்று கவனிக்கும் ஒரு தேவனாக, உங்களுடைய ஒவ்வொரு விதமான பெருமூச்சின் சத்தத்தையும் கூட கேட்டு செவி கொடுக்கும் தேவனாக அவர் மெய்யாகவே கடந்து வருகின்றார். என்னுடைய கிருபை உன்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் நோக்கி பார்க்கக்கூடியதாக விளங்குகிறது. இப்ப ஜனத்தினுடைய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் உலக அளவிலே காணப்படக்கூடிய மக்கள் இருக்கிறார். பல மக்களுக்கு பல விதமான தேவைகள் உண்டு. எத்தனையோ விதமான மக்கள் இப்போ வந்து அதாவது அநேக விதமான அதாவது யுத்தத்துக்குரிய சூழ்நிலைகள் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களாம் வந்து துயரமான துணிகளின் ஊடாக கடந்து போய் ரொம்ப அழுவாங்க, புலம்புவாங்க, வேதனைப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் செவி கொடுக்கக்கூடிய கர்த்தர் அதே கர்த்தர் தான் நீங்க உங்களை பார்த்து சொல்லுகின்றார். எத்தனை சந்தடிகள் கடந்து வர ஆரம்பித்தாலும் கூட உன்னை வேறு பிரித்து நீ விடக்கூடிய சின்ன ஒரு பெருமூச்சின் சத்தத்தை கூட நான் புறம்பே தள்ளாமல் அவைகளுக்கு இரக்கங்களை தந்து உன்னையோ அசையாத பர்வதமாக உருவாக்குவேன் என்று கர்த்தர்